நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய விற்பனை பதிவில் ஹச்எப் கிராஸில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடு நல்ல அருமையான மாடு, நல்ல கறவை வர்க்கமான மாடுங்க. கிடாரி கன்று தாங்க ஈன்றிருக்குதுங்க. மாட்டுக்கும் கண்ணுக்கு ரெண்டுக்கும் சுழி தவறுல சுழி சுத்தமான மாடுங்க. நல்ல ஆமமடி அமைப்பை கொண்ட மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கா. அப்படி இந்த மாடு எங்கே இருக்குது, கறவை திறன் எவ்வளோ, விலை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். அப்போ தான் இந்த மாட்டோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிராஸ் வந்து 3ஆம் மீத்து தான் கன்று ஈன்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கண்ணுனா கிடாரி கன்று ஈன்றுக்குதுங்க. பல் வந்து அரைக்கடை, கண்ணு போட்டு ஒரு வார காலம் ஆகுது. தற்போத கறவை ஒரு 6 நாள் 10 லிட்டரு கறவை கறந்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் போய் செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா. அப்படி நல்ல ஆமமடி கொண்ட அமைப்புங்க. மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி ரெண்டுக்கும் சுழி தவறில்ல சுழி சுத்தமான மாடுங்க. டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா. அப்படி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த மாடு பிடித்திருந்துச்சுன்னா அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லை கான்டாக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன், டிரான்ஸ்போர்ட்டாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கா. அப்படியே நல்லாவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனோம் அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மடிக்கூச்சம் இல்லாத மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் மென்ஷன் பண்ணுறாங்க. மிக மிக கம்மி பட்ஜெட்டில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.